श्रीनळिनाथ सद्गुरु श्री साई बाबा की जय. ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் உங்களுடைய மகன்களில் ஒருவரை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் உங்களுடைய நலனை பாதுகாக்கிறேன். இப்படி பாபா இந்த வார்த்தைகளை யார்கிட்ட சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாபக்தரான டாக்டர் திரு கேஷவ் கவன்கர் அவர்கிட்ட தான் சொன்னார். அதாவது பாபா ஒரு ஞானி ரூபத்தில் கேஷவ் கவன்கர் அவருடைய வீட்டுக்கு போனும்போது நிறைய விஷயங்களை கவன்கர் அவர்களுக்கும் சரி, அதன் மூலமாக நமக்கும் சரி சொல்லி கொடுத்துருக்காரு. இதை பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 3 இதில் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ போன பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, கவன்கர் அவர் கேட்குறாரு பாபாவை பார்த்து, அதாவது ஒரு ஞானி ரூபத்தில் வந்திருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்குறாரு உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய பேர் வனச்சார், வாயுமித்ரா, ககன் நேத்ரா, பிரம்மமித்ரா அப்படின்றது அவர் பாட்டுக்கு வரிசையாக நிறைய பேர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த ஞானி இந்த பேரெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே பேச்சை மாற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுடைய கை விரல்களில் போட்டு இருக்கிற மோதிரத்தை நீங்கள் கழட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். யார்கிட்ட? கவன்கர் கிட்ட. கவன்கர் 2 மோதிரம் போட்டிருந்தார். ஒன்று பாபாவினுடைய முத்திரை பதிந்த ஒரு மோதிரம், இன்னொன்று சனி பகவானை குறிக்கிற ஒரு மோதிரம். இது 2ம் போட்டிருந்தார். பாபா இந்த 2 மோதிரங்களை தன்னுடைய விரல்களில் இருந்து எடுக்க சொல்லியும் கவன்கர் அதை கழட்டலை. இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னுட்டு நேரம் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி கேட்டார். அப்போது கவன்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு 10-12 மணி இருக்கும் அப்படின்றார். அவர் சொல்கிறது நைட்டு 10 to 12 o'clock அதை சொல்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மோதிரத்தை பற்றி அடுத்த ஒரு சம்பவத்தில் பாபா அதோடு இணைச்சி பேசுவார். அதன் மூலமாக பாபா என்ன கருத்தை நம்ம பக்தர்களுக்கு சொல்கிறார் அப்படின்றத தயவு செஞ்சு உன்னிப்போடு கேட்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். மறுபடியும் அந்த ஞானி பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப தாராள மனசுன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இங்கே வந்தேன். ஆனால் நான் முன்னாடியே சாப்பாடு சாப்பிட்டுட்டேன், நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆரம்பத்தில் அவர் கேஷவ் கவன்கர் அவருடைய வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னார்? கதவு தட்டும்போது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு உணவு கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறாரு? நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன், நான் திருப்தியாக இருக்கேன் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னுட்டு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை நான் எதிர்க்க மாட்டேன், ஆனால் சாப்பிட வேண்டாம். மீன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் நினைக்காதீங்க. உங்களுடைய சத்குருவை பற்றி நீங்கள் யோசிங்க, அவரை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணுங்க, உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்க. ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த வழியில் போகிறதா இல்லை அந்த வழியில் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தோடையே இருக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா சில புனித பெயர்களெல்லாம் ஒன்றொன்னா உச்சரிக்க ஆரம்பித்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்ரீ கணேஷ், ஸ்ரீ கஜானன், திரம்பக் கணராஜ், கணத்ரம்பக், கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பெயர்களெல்லாம் ஒரு 3 முறை சொல்லிக்கிட்டே இருந்தார். இதில் என்ன அப்படின்னா, கவன்கர் அவருடைய குருவினுடைய பெயர் திரம்பக், அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது பாவ் மஹராஜ்னு சொல்லிட்டு, அவர் விநாயகருடைய பக்தர். அதனால் இவரும் திரம்பக் கணராஜ் அப்படின்ற அந்த பெயரை சொன்னார். அதுக்கப்புறமா அந்த ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல பயிற்சி அப்படின்ட்டும், பசிச்சவங்களுக்கு உணவு கொடுங்க, ஏழை எளியோருக்கு அவங்களுடைய மனசு நிறையிற வரைக்கும், வயிறு நிறையிற வரைக்கும் அந்த உணவை நீங்கள் கொடுக்கும்போது, அப்போது அந்த உணவு நான் சாப்பிட்டு தான் உணர்றேன் அப்படின்னார். நான் முற்றிலும் சோர்வடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பித்தார். என் அம்மா ரொம்ப என்னை தொந்தரவு செஞ்சு வற்புறுத்தினதுனால நான் இங்கே வந்தேன், நான் உங்களை தொந்தரவு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் கடிகாரத்தில் மணி சரியாக 12 அடிச்சது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, ஓ 12 ஆயிடுச்சா அப்படின்னார். திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை தொடங்கிடுச்சு, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தேவியை வணங்குற நாள், அன்னையனுடைய நாள், இது ரொம்ப மங்களகரமான புனிதமான நாள் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அடுத்த நிமிஷம் என்ன பண்ணார் அப்படின்னா, யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் சட்டுன்னு எழுந்துக்கிட்டு படிகளில் கிடுகிடுகிடுன்னு இறங்கி போயிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்தில் திரும்பினார். இதில் என்ன அப்படின்னா, இவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்றது நம்மளுக்கு சரியாக புரிய வரல. இருந்தாலும் ஸ்ரீ சாய்பாபா 1918 1918 தசரா நாள் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில்
2:35 மணி அளவில் சமாதி அடைஞ்சார். ஒரு சமயம் செவ்வாய்க்கிழமையுடைய முக்கியத்துவத்தை இந்த ஞானி உணர்த்துற வகையில் செஞ்சது மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு இவர் கேஷவ் கவன்கர் அவருடைய கடிதத்தில் வந்து எழுதியிருக்கார். பாபாவினுடைய சமாதி நாள் அன்னைக்கு பாஜ்ரா ரோட்டி அதோட பேசனில் செஞ்ச ஜுங்கா பாக்கர் அப்படின்ற ஒரு உணவு வகை இதை வந்து நிவேத்தியமாக படைக்கப்பட்டு பிரசாதமாக எடுத்துக்கொள்ளப்படுது. இப்படி வந்து 1939 இருந்து, அதாவது 1939 வந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. பாபா கவன்கருடைய கனவுல வந்து இதைத்தான் அறிவுறுத்தினார். பிக்ஷையிலிருந்து கிடைச்ச அந்த பாக்ரி ரொம்பவும் வந்துட்டு இனிமையாக இருந்தது அப்படின்னு சொன்னார் பாபா. படிகள் மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாரும் வந்து ஒன்றா சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ரொட்டிகள் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா சுஷீலாபாய் அம்மா, அந்த ரொட்டிகளை வந்து வாங்கி துண்டு துண்டாக செஞ்சு அதில் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு துண்டிலும் வந்து சட்னியை தடவி ஒருத்தருக்கும் கொடுத்தார். சுஷீலாபாய் அம்மாவுக்கு கவன்கருடைய 2 மகன்கள் தினு மற்றும் மொரீஸ்வர் இவங்க 2 பேருக்கும் கொடுத்தாரு. அதோடு இன்னொரு பக்தரும் இருந்தார், அவர் வந்து மது ஷிரோத்கர், அவருக்கும் கொடுத்தார். எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு அந்த ஞானி அவருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்துக்கல. இதை பார்த்த கவன்கர் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஞானி கிட்ட கேட்டார், ஏன் நீங்கள் ஒரு துண்டு கூட எடுத்துக்கல அப்படின்னார். அதுக்கு அந்த ஞானி, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்னுடைய வயிறு நிரம்பிடும் அப்படின்னார். அப்போதான் கவன்கருடைய மூத்த மகன் பாய் அவர் வந்து வந்தார். அவர் எங்கே போயிருந்தார் இவ்வளோ நேரம் அப்படின்னா, அவர் படம் பார்க்கறதுக்காக போயிருந்தார். அவரை பார்த்த உடனே அந்த ஞானி என்ன கேட்டார் அப்படின்னா, நீ வந்துட்டியா, உன் கூட வந்த 2 பேர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். பாய் அவருடைய 2 நண்பர்களோட வந்து படம் பார்க்க போயிருந்தாரு. அதை வந்து இந்த ஞானிக்கு தெரிஞ்சு அதை பற்றி கேட்குறாரு. ரொட்டியெல்லாம் தீர்ந்துருச்சு, எதுவுமே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஞானி. யார்கிட்ட? பாய்கிட்ட சொல்கிறார். அதுக்காக வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதனால் உனக்கு வந்து உதிய கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்போது அந்த பாய் அவருடைய தம்பி மொரீஸ்வர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருந்த அந்த ரொட்டியை வந்து அவருடைய அண்ணனுக்கு வந்து கொடுக்குறார். நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னார் அந்த ஞானி. இப்போது தண்ணி எடுத்துக்கோங்க, நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடித்ததுக்கப்புறமா அவருக்கு ஏப்பம் வந்தது. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாருங்கள், இப்போ என்னுடைய வயிறு நிரம்பிடுச்சு, என்னுடைய மக்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா என்னுடைய வயிறு நிரம்பிடுது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு இரவு வந்து கண் விழிச்சிட்டு இருக்க போகிறேன், நாளைக்கு பிக்ஷை எடுக்கிறதுக்கு 12 வெவ்வேறு வீடுகளுக்கு நான் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னார். கவன்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆனால் நாளைக்கு வந்து கிரகணம் நடக்க போகுதே அப்படின்னார். அதுக்கு அந்த ஞானி, அதனால் என்ன, அது நம்மளை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் வந்து அந்த இன்னொரு பக்தர் இருக்கார் இல்லையா மது ஷிரோத்கர், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட போயிட்டு இந்த ஞானி உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த கேள்வியை வந்து கவன்கருடைய மகன் தினு கிட்டையும் கேட்டார். இவங்க 2 பேரும் அவங்களுடைய பெயர்களை வந்து சொன்னாங்க. அவங்களுடைய பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருக்கும் பேர் இருக்குது, ஆனால் எனக்கு பேர் எதுவும் கிடையாது. என்னுடைய அம்மா எனக்கு பேர் வைக்கலை, அந்த விழாவே நடத்தலை. என்னுடைய அப்பாவுடைய பேர் கூட அவ சொல்லலை. என்னுடைய அம்மா துவாரகா மாயி அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என்னுடைய அம்மா துவாரகா மாயி அப்படிங்கிறார். இந்த ஞானி அப்போ யாராக இருக்க முடியும்? நிச்சயமாக பாபா தான் இல்லையா? ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். கேஷவ் கவன்கர் அவர்களுக்கு வந்து இவர் வீட்டுக்கு வரும்போதே ஆரம்பத்திலே வந்து பாபா தான் வந்திருக்காரு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை வந்து கேட்குறாரு, நீங்கள் பாபா தானே அப்படின்றாரு. இல்லை அப்படிங்கிறார். அதனால் பாபா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக் வந்து பேசிக்கிட்டே இருப்பார், நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவார். அதனால தான் பக்தர்கள்கிட்ட இதை கொஞ்சம் கவனத்தோடு வந்து கேட்கும்படி கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ஞானி பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு நாணயத்தில் இருக்கிற 2 பக்கங்களை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் கஷ்டமும் வரத்தான் செய்யும். இந்த சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் 2ஐயும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார். இவர் இது பேசிக்கிட்டே இருக்கார் அந்த ஞானி. இடையில் வந்து கவன்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி நீங்கள் தூங்கிறதுக்காக நான் படுக்கையை தயார் பண்ணுறேன் அப்படிங்கிறார். இதை கேட்ட அந்த ஞானி, தேவையில்லை அப்படிங்கிறார். நீங்கள் போய் உள்ளே படுங்க, நான் வெளியில் பால்கனிலே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த சட்கா என்னுடைய தலையை வச்சு தூங்கிறதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறார்.
அந்த சொல்கிறதோடு நிறுத்தலை, அவர் அதை செஞ்சும் காமிக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா அந்த சட்கா மேலே எப்படி அவர் தலையை சாய்ச்சி படுக்கிறது அப்படின்றத செஞ்சு காமிக்கிறார். அப்போது நள்ளிரவில் ஒரு மணி இருக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப குளிராக இருக்குது. இப்போ கேஷவ் கவன்கருக்கு தெரியும் வந்தது இந்த ஞானியாக வந்தது பாபா தான் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாபா இருந்ததுனால எந்த குளிரும் அவருக்கு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிறார். அந்த ஞானி அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு குளிரெல்லாம் தெரியல, நான் சௌகரியமாக தான் இருக்கேன், நீங்கள்லாம் போய் படுத்துக்கோங்க அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் 1 மணி அளவில் போய் தூங்கிறதுக்காக போகிறாங்க. சரியான தூக்கம் வராததுனால அதிகாலையிலேயே கவன்கர் எழுந்திரிச்சிடுறார். காலையில் ஒரு 5:20 இருந்து 8:20 வரைக்கும் கவன்கர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நாம ஜபம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்போது அந்த ஞானி பால்கனிலே உட்கார்ந்துருக்கார். கவன்கர் அவருடைய மகன்கிட்ட அந்த ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை நல்லா கவனிக்கணும். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாரு, உன்னுடைய அப்பா என்னுடைய பேரை தான் ஜபம் பண்ணுறாரு அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? உன்னுடைய அப்பா என்னுடைய பேரை தான் ஜபம் பண்ணுறாரு அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய அம்மா என்னுடைய பேர் தான் ஜபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? பாபாவுடைய பேரை தான் அந்த பெற்றோர்கள் ஜபம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத அவருடைய மகனுக்கு சொல்கிறாங்க. அது நிச்சயமாக அப்போ பாபா தான் இல்லையா? அதனால் இதை அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கவன்கர் அவருடைய மகன் ஹரீஷுக்கு அன்றைக்கி நல்ல காய்ச்சல் இருக்குது. அவர் உள்ளே தூங்கிட்டு இருக்கார். அப்போது ஹரீஷை மது சிரோத்கர் அவர் இந்த ஞானிக்கிட்ட தூக்கிட்டு வரார். தூக்கிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னா, வருத்தப்படாத, இந்த மருந்தை எடுத்துக்கோங்க, என்னுடைய மருந்து உதி அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? என்னுடைய மருந்து உதி அப்படின்னு சொல்லிட்டு அதை நெத்தியில் இட்டு விடுறார். யாருக்கு? ஹரீஷுக்கு. அதுக்கப்புறமா கவன்கர் அவருடைய அன்றாட வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, என்னது ஜபம் பூஜா இதெல்லாம் முடிச்சுட்டு நேராக ஞானிக்கு முன்னாடி உட்கார்றாரு. அப்போது தன்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் பற்றி அந்த ஞானிக்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கடனில் இருக்கேன், என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறார். எப்படி நான் இந்த கடனை திருப்பி கொடுப்பேன், எப்படி அதை அடைப்பேன், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவன்கர் அந்த ஞானிக்கிட்ட கேட்குறார். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, கடனா, சரி, நான் அவர்கிட்ட சொல்லி அதை பார்த்துக்க சொல்கிறேன் அப்படிங்கிறார். இப்போது அந்த ஞானி, அதாவது பாபா, யாரை சொல்கிறாரு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, பாபா எப்பயுமே என்ன சொல்வார்? அல்லா அச்சா கரேகா, அல்லா பலா கரேகா அப்படி சொல்வார் இல்லையா? அதனால் அவர் அல்லா கிட்ட சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறது போல் இருக்குது. நீங்கள் உங்களுடைய மகன்களில் ஒருத்தரை எனக்கு கொடுத்துடுங்க, நான் உங்களுடைய நலனை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கவன்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் சாய்பாபா கிட்ட கொடுத்துட்டேன், அதாவது உங்ககிட்டயே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறார். அது நேரடியாக சொல்ல முடியாமல், ஏன்னா அவர் தான் கூப்பிட வேணான்னு சொல்கிறார் இல்லையா? அதனால் நான் சாய்பாபா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உங்களுக்காக என்னுடைய மகன்களை கேட்குறீங்க, அவங்க இதுக்கு சம்மதம் பண்ணாங்க அப்படின்னா, சம்மதம் தெரிவித்தாங்க அப்படின்னா எனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே விட்டுடாதீங்க, போய் ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். அந்த ஞானி சொன்ன மாதிரியே கவன்கர் செஞ்சார். ஒரு தேங்காயை தங்கிட்ட கொண்டு கொடுத்து தன்னுடைய மகன் தினுவை நோக்கி தன்னுடைய விரல்களை சுட்டி காட்டி, அவர் பரீட்சை எழுதுறதா இருக்கார், இந்த முறை அந்த பரீட்சையில் அவர் நல்லா பண்ணிடணும், கடந்த 2 வருஷமாக அந்த பரீட்சையில் அவர் தேர்ச்சி பெறலை அப்படின்றத சொல்கிறார். அதுக்கப்புறமா அந்த ஞானி அந்த தேங்காயை தினுக்கிட்ட கொடுத்தார். அந்த ஞானி கவன்கருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு சில அறிவுரைகளெல்லாம் கொடுத்தார். அந்த ஞானி, அதாவது பாபா, என்ன அறிவுரைகளை கவன்கருடைய மகன்களுக்கு கொடுத்தாரு அப்படின்றத பற்றி அடுத்த பகுதியில் நம்ம கேட்கலாம். நன்றி. ஜெய் சாய்ராம்.